தருமபுரம் மாநிலத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் பாஜக நிர்வாகிகளின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேந்திரன் இணைகிறார். ராஜேந்திரன், மேலதிக விவரங்கள். தருமபுரம் ஆதீனத்தை ஆபாச வீடியோ காட்டி மிரட்டல் விடுத்து கோடிக்கணக்கில் பணம் கேட்ட விவகாரத்தில் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மற்றும் முக்கிய குற்றவாளியான செய்யார் வழக்கறிஞர் ராமச்சந்திரன், ஜெயச்சந்திரன் மற்றும் ஆதீனத்தின் உதவியாளர் செந்தில், விஜயகுமார் மற்றும் பிரபாகர் ஆகிய 4 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இதில் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அந்த வழக்கு பதிவு செய்வதற்கு முதல் 2 நாளுக்கு முன்பே அவர் தாய்லாந்து சென்றுள்ளார். இந்நிலையில் தொடர்ந்து 5 நபர்களும் முன்ஜாமீன் கேட்டும் தற்போது உள்ளே இருக்கிறவர்கள் ஜாமீன் கேட்டும் பல முறை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் அவர்கள் ஜாமீன் கேட்டு தள்ளுபடியான நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட செயலாளர் அகோரம் ஜாமீன் மனு தள்ளுபடியானது. மீண்டும் அவர் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டும் அந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு செம்மா கோயிலை சேர்ந்த குடியரசு மற்றும் வினோத் விக்னேஷ் ஆகியோரது ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. தற்பொழுது அவர்கள் மீதமுள்ள சீர்காழியுடைய முன்னாள் பாஜக ஒன்றிய செயலாளர் விக்னேஷ், தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் வினோத் ஆகியோருடைய மனுக்கள் மீண்டும் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஜாமீனுக்காக போடப்பட்டது. இந்த வழக்கை ஜாமீன் மனுவை நீதிபதி விஜயகுமாரி, மாவட்ட நீதிபதி விஜயகுமாரி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இவர்களுடைய வழக்கு தள்ளுபடியான நிலையில் மேலும் 4 பேர் தேடப்பட்ட நிலையில் தற்போது ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.